வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகைக்கடன் தள்ளுபடியை குறித்து ஒரு சில முக்கியமான தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் யாருக்கு இந்த நகைக்கடன்கள் தள்ளுபடி வழங்க போகிறாங்க, 12 பொதுத்துறை வங்கிகளுக்கு வழங்கப்படுமா? ஸோ இந்த வீடியோவில் தமிழகத்தில் 5 சவரன் வகையிலான நகைக்கடன் தள்ளுபடி குறித்து புதிய அறிவிப்புகள் மற்றும் அதற்கான தகுதி வரம்புகளை விளக்குகிறது. குறிப்பிட்ட 12 பொதுத்துறை வங்கிகளில் 40 கிராமுக்கும் மிகாமல் கடன் பெற்றிருக்கும் நபர்கள் அனைவருக்குமே நகைக்கடன் தள்ளுபடி பொருந்தும். இதற்காக சரியான ஆதார் மற்றும் ரேஷன் அட்டை விவரங்களை சமர்ப்பிப்பது அவசியம் என்று கூறப்படுகிறது. அரசு ஊழியர்கள், கூட்டுறவு சங்க பணியாளர்கள் மற்றும் தமிழகத்திற்கு வெளியே வசிப்பவர்களுக்கு இந்த தள்ளுபடி பொருந்தாது அப்படின்றத குறிப்பாக சொல்கிறாங்க. மேலும் இந்த திட்டத்தின் கீழ் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிப்பவர்களுக்கும் பயன்பெற வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வந்திருக்கு. நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட கூடுதல் எடை கொண்ட நகைகளுக்கு தள்ளுபடி கிடையாது என்பதால் பயனாளர்கள் மீதமுள்ள தொகையை செலுத்தி நகைகளை மீட்க வேண்டும். இந்த திட்டம் தொடர்பான அதிகாரப்பூர்வ அரசாணைகள் மற்றும் வழிகாட்டுதல் வங்கிகளுக்கு விரைவில் அனுப்பப்படும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. 5 சவரன் வரை தள்ளுபடி அப்படின்ட்டு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் விரைவில் குறிப்பிட போகிறாரு. ஸோ நகைக்கடன் தள்ளுபடி மற்றும் நிபந்தனைகள் அப்படின்றத என்னன்றதை நம்ம உங்களுக்கு பார்க்கலாம். 3 முக்கியமான ஜாக்பாட் என்ன அப்படின்றதையும் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. ஸோ தள்ளுபடி யாருக்கெல்லாம் முதல்ல உண்டு? சரியான ஆவணங்கள் சமர்ப்பித்தவர்கள், இலங்கை தமிழர்கள், தற்பொழுதைய ரேஷன் அட்டைதாரர்கள். ஸோ 40 கிராமுக்கு அதற்கு குறைவான எடை தள்ளுபடி. உங்கள் நகைக்கடன் 5 சவரன், அதாவது 40 கிராமுக்கு மிகாமல் இருத்தல் வேண்டும். முழு தள்ளுபடி கிடைக்கும். 5 சவரன் அந்த நகைக்கடன் 5 சவரன் வைத்து தவறாமல் முழு தள்ளுபடியும் கிடைக்கும். ஓகேங்களா? 5 சவரனுக்கு மேலே நகைக்கடன் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தள்ளுபடி கிடைப்பதில் தாமதம். இலங்கை ஓய்வூதியர்கள் மற்றும் தமிழர்கள், மறுவாழ்வு முகாம்களில் வாழும் இலங்கை தமிழர்கள் மற்றும் தமிழக அரசியல் குடும்ப ஓய்வூதியர்களுக்கு தள்ளுபடி உறுதியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியான ஆவணங்கள் வழங்கியவர்கள், கடன் வாங்கும் பொழுது சரியான ரேஷன் கார்டு மற்றும் ஆதார் எண்ணை வழங்கியவர்களுக்கு மட்டுமே இந்த சலுகை பொருந்தும். அடுத்து பார்த்திங்கன்னா 3 முக்கியமான ஜாக்பாட் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகளுக்கு உண்டான பயிர்க்கடன் தள்ளுபடி. விவசாயிகள் நலன் கருதி பயிர்க்கடனை தள்ளுபடி செய்ய போகிறாங்க. அறிவிப்பும் வந்தாச்சு. 5 சவரன் வகையான நகைக்கடன் தள்ளுபடி. 12 பொதுத்துறை வங்கிகளில் 5 சவரன், அதாவது 40 கிராம்குள்ளே வைக்கப்பட்டிருக்க நகைக்கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். பெண்களுக்கு 2500 உதவித்தொகை. பெண்களுக்கு மாதந்தோறும் 2500 உதவித்தொகை விதிமுறைகள் வகுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் 3 முக்கியமான ஜாக்பாட் நியூஸ். முக்கிய நிபந்தனைகள் மற்றும் காலக்கெடு. இந்த மாத இறுதிக்குள்ளார ஆணை. இந்த மாத இறுதிக்குள்ளார 12 வங்கிகளுக்கு இந்த எழுத்துப்பூர்வமாக ஆணைகள் எல்லாமே வழங்க போகிறாங்க. தமிழக முகவரி. உங்கள் ஆதார் கார்டு மற்றும் ரேஷன் கார்டில் கண்டிப்பாக தமிழக முகவரி இருந்தால் தான் நீங்கள் எலிஜிபிள் கேண்டிடேட். நகைகளை மீட்கும் முறை. வங்கிக்கு ஆணை வந்த பிறகு தகுதியுள்ள நபர்கள் தேடி சென்று தங்கள் நகைகளை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். யாருக்கெல்லாம் இந்த தள்ளுபடி கிடைக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு மற்றும் கூட்டுறவு பணியாளர்களுக்கு இந்த தள்ளுபடி கிடைக்க வாய்ப்பே இல்லை. வெளி மாநில ஆவணங்கள், கேரளா, ஆந்திரா போன்ற பிற மாநிலங்களில் உள்ள ரேஷன் அட்டைகள், தமிழ்நாட்டுக்கு வெளியே உள்ள ஆதார் முகவரி கொண்டவர்கள் இதற்கு தள்ளுபடி வாங்க முடியாது. போலி நகைகள் மற்றும் செலுத்திய கடன்கள் இது இருந்தாலும் உங்களால் தள்ளுபடி பெற முடியாது. 40 கிராமுக்கு மேல் வைத்திருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் தள்ளுபடி கிடைக்காது அப்படின்றத குறிப்பாக சொல்லிட்டாங்க. ஸோ விரைவில் நகைக்கடன் தள்ளுபடி குறித்த முதல்வர் விஜய் முக்கியமான முடிவெடுப்பார் அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்தீர்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.